பார்த்துட்ருக்கோம். இப்போ என்ன கொஷின்ஸ் பார்க்கலாம்னா 36th கொஷின் தான் எழுதியிருக்கேன். 36 கொஷின் பார்க்கலாமா? என்ன கொஷின் இருக்குன்னு சொல்லி ரீட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா -3,8 என்ற புள்ளி வழி செல்லும் ஆய அச்சுகளின் மிகைவெட்டு துண்டுகளின் கூடுதல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 7 உடையதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆய அச்சுகளின் மிகைவெட்டு துண்டுகளின் கூடுதல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கூடுதல் அப்படிங்கிறது என்னது? ஒரு ஏ அப்படிங்கிறது ஒரு இது எடுத்துக்கலாம், பிங்கிறது எடுத்துக்கலாம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், எக்ஸு ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ அதோட கூடுதல் என்னவா இருக்கும்? ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் எதோட கூடுதல்னு சொல்லி அவங்க கொடுக்கல. அப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கலாம்? ஏ ப்ளஸ் b is equal to 7ன்னு சொல்லி எடுத்துக்கலாமா? ஓகேவா? என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த இடத்துல ஏங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ ஏங்கிறது கண்டுபிடிக்கணும்னா b இந்த சைடு வச்சுக்கிட்டு 7 மைனஸ் a அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாமா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன புள்ளி கொடுத்துருக்காங்க? -3,8 என்ற புள்ளி வழி செல்லும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன புள்ளி கொடுத்துருக்காங்க? -3,8. நேர்கோட்டு சமன்பாடோட ஃபார்முலா என்னன்னா x by a plus y by b is equal to 1. இதான் ஃபார்முலா. ஓகேவா? அப்போ எக்ஸுங்கிறது நமக்கு தெரியுமா? எக்ஸு என்னது? இது -3ங்கிறது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். புள்ளி கொடுத்துருக்காங்களே, அதனால் இது ஒன்று வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இன்னொரு பாயிண்ட்டை வந்து ஒய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? எக்ஸ் வந்து என்ன இடத்துல கொடுத்துருக்காங்க? -3. ஏங்கிறது என்னது தெரியுமா? நமக்கு தெரியாது. y என்னது? 8 divided by b என்ன தெரியும்? 7 minus a தெரியுமா? 7 minus a is equal to 1. ஓகேவா? இதை எப்படி திருப்பி நம்ம சால்வ் பண்ணலாம்? -3 by a கொடுத்துருக்காங்க ப்ளஸ் 8 by 7 minus a எழுதிருக்கோம். ஓகேவா? இதை என்ன பண்ணிக்கலாம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாமா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண என்ன வரும் இடத்துல? -3 7 minus a ப்ளஸ் 8ஐயும் ஏவை மல்டிப்ளை பண்ணால் 8a is equal to இங்கே 1 இருக்கா? அப்போ கீழே உள்ளது என்ன ஆகும்? மேலே போயிடுமா? அப்போ 1 கிட்ட போயிடுச்சு. இங்கே என்ன வரும்? a into 7 minus a அப்படின்னு வந்துடுமா? நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமா? 7 3 21 ப்ராக்கெட்டோட சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 7 3 21 மைனஸில் இருக்குது. அப்போ -21 மைனஸ் 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 என்ன ஆகும்? ப்ளஸ்ஸு. இங்கே என்ன வரும்? 3a ப்ளஸ் 8a இருக்கா? அப்படியே எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு இங்கே a 7 மைனஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ a 7 மைனஸ் ஏன்னா இதை வந்து ஏ கொண்டு வந்து பெருக்கினா என்ன வரும்? 7a மைனஸ் ஏவும் a ஸ்கொயர். ஓகேவா? அப்போ -21 இருக்குது, இங்கே 3a இருக்குது, 8a இருக்குது. ஓகேவா? இங்கே என்ன இருக்குது? 7a இருக்குது. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஏவெல்லாம் கூட்டிக்கலாமா? இப்போ ஏவெல்லாம் கூட்டிக்கிட்டோன்னா 8 3 எவ்வளோ? 8 3 11a. அப்போ இங்கே என்ன இருக்குது? 7a இருக்கா? ஈக்குவல்ட்ட இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? உள்ளே கொண்டு வந்துக்கலாமா? அப்போ ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வரும்போது என்ன ஆகும்? ப்ளஸில் உள்ளது மைனஸ் ஆகிடும். 7a மைனஸில் உள்ளது ப்ளஸ் ஆகிடும். a ஸ்கொயர் is equal to 0. அப்போ இங்கே 21 கொடுத்துருக்கேன், அப்படியே 21 எழுதிக்கோங்க. 11aவும் 7aவும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? ப்ளஸ். ஏன் ப்ளஸ் போட்டிருக்கேன்? 11ங்கிறது ஹையஸ்ட் வேல்யூ, 7ங்கிறது லோவஸ்ட் வேல்யூ. அப்போ வந்து இதில் எது வந்து ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்குது? 11 தான் இருக்குது. அப்போ அதோட சைன் என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. அப்போ 11 வந்து 11 7 போயிடுச்சுன்னா 4a ப்ளஸ் a ஸ்கொயர் is equal to 0. இது எப்படி இருக்கு? ஒரு சமன்பாடு மாதிரி நமக்கு கிடைச்சிருச்சா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாமா? ஸ்கொயர் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரும், அப்புறம் a வரும். ஒரு சமன்பாடு மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 4a மைனஸ் 21 is equal to 0. நமக்கு ஒரு சமன்பாடு கிடைச்சிருச்சா? இந்த சமன்பாடுலேருந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா காரணி எப்படி படுத்துறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? என்ன சமன்பாடு கிடைச்சிருக்கு? a ஸ்கொயர் ப்ளஸ் 4a மைனஸ் 21 is equal to 0 அப்படிங்கிற சமன்பாடு கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? a ஸ்கொயர்லேருந்து 21 பேருக்குன்னா என்ன வரும்? ஓர் 21 21ஆ? இப்போ 21 21 கிடைச்சிருச்சு.
கிடச்சிருச்சு. இப்போ 21 என்ன பண்ணலாம், எதால் பெருக்குனா எனக்கு 21 வரணும். அதே சமயத்தில் இங்கே ப்ளஸ்ஸுங்கிற ஆன்சர் இருக்கா, 4a இருக்கா. அப்போ எனக்கு இதை கூட்டினாலும் கழிச்சாலும் இந்த ஆன்சர் எனக்கு கிடைக்கணும். அப்போ தான் காரணிப்படுத்த முடியும். ஓகேவா? அப்போ 7 3 21 கிடைக்குமா, 7 3 21. அப்போ இதை கூட்டினா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, கூட்டினா 10 கிடைக்குது. ஆனால் கழிச்சா என்ன கிடைக்குது, எனக்கு 4 கிடைக்குது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணிக்கலாம், கழிச்சிக்கலாமா. அப்போ இங்கே ஹையஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது, 7 இருக்குது. லோவஸ்ட் வேல்யூ வந்து 3 இருக்குது. அப்போ எதை நம்ம மைனஸ்னு எடுத்துக்கலாம், லோவஸ்ட் வேல்யூ மைனஸ்னு எடுத்துக்கலாம், ஹையஸ்ட் வேல்யூ ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு ஏங்கிற வேல்யூ என்ன வருது, a + 7. இன்னொரு வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, a - 3 அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போது a ஈக்குவல்டுக்குள்ளே போகும்போது நமக்கு என்ன ஆகும், ப்ளஸ்ஸுங்கிறது -7ஆக மாறிடும். a =3ங்கிற இருக்கிற இடத்துல மைனஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேவா? அப்போ ப்ளஸ்ஸுங்கிற சைன் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். என்ன வேல்யூ எடுத்துக்கலாம், 2 வேல்யூ கிடச்சிருக்கு எனக்கு. a -7, இன்னொரு வேல்யூ a 3 கிடச்சிருக்கு. நான் ப்ளஸ் சைன் எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? a 3ங்கிற வேல்யூ எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்னது, நேர்கோட்டு சமன்பாட்டை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்முலா எழுதுகிறோம், நேர்கோட்டு சமன்பாடோட ஃபார்முலா x/a + y/b = 1 எழுதுறோமா. அப்போ x a என்ன கிடைச்சிருக்கு, நமக்கு 3 கிடைச்சிருக்கா, ப்ளஸ் y b என்ன கிடைச்சிச்சு, நமக்கு 7 - a ன்னு கிடைச்சிச்சு. அப்போ அந்த 7 - a என்ன பண்ணிக்கலாம், 7 - b = 7 - a. அப்போ b யோட வேல்யூ நமக்கு கண்டுபிடிக்கணும்னா a யோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சா, அப்போ அதை கழிச்சா நமக்கு b யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 7, a யோட வேல்யூ என்னது 3, 2 3 போச்சுன்னா மீதி என்ன வரும், 4. அப்போ b யோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 4 கிடைச்சிருக்கா, = 1. அப்போ என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாமா. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன வரும், 4 x கொண்டு நம்ம வந்து பெருக்கினா என்ன வரும், 4x + 3y. அப்போ கீழே உள்ளது என்ன ஆகுமா, இந்த இடத்துல வந்து 1 கொடுத்துருக்காங்க, ஈக்குவலுக்கு அப்புறம் 1 கொடுத்துருக்காங்க. அப்போ கீழே பெருக்குனா 4 12. அப்போ 1 சைடு போயிடுச்சுன்னா என்ன ஆகும், 4 12 கிடைச்சிருமா. அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஒரு சமன்பாடு மாதிரி கிடைச்சிருச்சா. அப்போ 4x + 3y - 12 = 0. எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, நேர்கோட்டு சமன்பாடு கிடைச்சிருச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் ஆல்.